அவங்களுக்கு எல்லாம் செல்ஃபி கொடுத்துட்டு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு வந்தேன். செம்மையா இருந்ததா உங்களுக்கு அந்த நேரத்துல? செம்மையா இருந்துச்சு. ஓகே, நம்ம இத்தனை பேர் வந்தவங்க எனக்கு நான் எதிர்பார்த்ததே இல்ல. ஓ, அவ்வளவு ஹாப்பியா தியேட்டர்ல? விக்ரம் அப்பா வந்து நேர்ல பாக்குறதுக்கும் படத்துல அந்த கேரக்டர் நடிக்கும் போது ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கும் எப்படி இருந்தது உங்களுக்கு? நேர்ல பாக்கும்போது கியூட்டா அன்பா இருந்தாரு. ஆனா படத்துல பாக்கும்போது செம்மையா நடிச்சிருந்தாரு. உங்களுக்கே பயமா இருந்தது ஸ்கிரீன்ல பாக்கும்போது? மாணிக்கம் வந்து நேர்ல பாக்கும்போது கியூட்டா அழகா இருப்பாங்க. ஆனா படத்துல பாக்கும்போது பயமா இருக்கு. அப்படியே ரியலா நடிச்சாங்க. அப்படி வரலாறு பேசுவோம் சேனலுக்கு வந்து லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் போடுங்க, பெல் டம் டம் நடிங்க. தேங்க்யூ. நண்பன் விஜய் பிளாக்கி இப்போ வந்து தங்கலான் படத்துல விக்ரம் நடிச்சிட்டு வெற்றிகரமா தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. நம்ம தங்கலான் ரஞ்சித்னா டைரக்ஷன் வித்தியாசமான ஆங்கிள் நடிச்சிருக்காரு நம்ம விக்ரம் அண்ணன். அந்த படத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு குட்டி கேரக்டர் நடிச்சிருக்கவங்க தான் பெரியவங்க. நாகம்மா அவங்கதான் நம்மள பீட் பண்ண வந்திருக்கேன். தியேட்டர்ல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, யாருப்பா அந்த குழந்தை, யாருப்பா அது, செம்ம ஆக்டிங், செம்ம சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வலைய வீசி தேடிட்டு இருக்காங்க. நம்ம வலையில சிக்கிறவங்க தான் நாங்க நாகம்மா. அந்த அவங்களதான் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? ஜூஸ் ஒன்லி. ஜூஸ் ஒன்லி. இப்போ தியேட்டர்ல வந்து உங்க படம் வந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. விக்ரம்ல கூட நடிச்சது. நீங்க எவ்வளவு ஹாப்பில வந்து தியேட்டர்ல படம் பார்த்துட்டு? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என் சீன்ல வரும்போது எல்லாரும் கிளாப் பண்ணி விசில் அடிச்சாங்க. நான் கூட என் சீன் வந்தாலே நாகமா நானே கத்தி விசில் அடிச்சேன். என்னால முடிஞ்சதுக்கு கத்துறேன். எல்லாருமே அவங்க கத்துறாங்க, யார் இந்த பொண்ணுன்னு கத்து நாகமான்னு சொல்லி என் சீன்ல எப்போ வருதோ விசில் அடிச்சு கிளாப் பண்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வாய்ப்பு இந்த படத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் அப்பாவுக்கும் விக்ரம் அப்பாவுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்துல விக்ரம் சாருடைய சீன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது தியேட்டர்ல படம் பார்க்கும்போது? நீங்க ஷூட்டிங் படத்துல பாத்திருப்பீங்க, தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஒவ்வொரு ஜாலியும்? அவர் வந்து அந்த விழுற சீன்லாம் இது பண்ற மாதிரி எல்லாரும் கொஞ்சம் கஷ்டமாயிட்டாங்க. அவருக்கு வந்து ரொம்ப கால் வலி இல்ல, அதாவது அவருக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல வந்து அவர் செம்மையா நடிச்சிருக்காரு. நாங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கோம், கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கோம். கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கீங்க. இப்போ ரஞ்சித் அண்ணா வந்து உங்களை ஒரு சின்ன சின்ன கேரக்டர் எடுத்திருந்தாலும் அந்த கேரக்டரா தியேட்டர்ல வந்து உங்களை பேரிட்டு கூப்பிட்டு சொல்லியிருந்தீங்கல்ல நீங்க, நாகம்மா நாகம்மா தியேட்டர்ல படம் பேர் நம்ம என்னுடைய சீன்ஸ் வரும்போது இப்போ நிறைய பேர் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து கிளாப் அடிச்சிருந்தாங்க சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த சீன்ஸ் வரும்போது ரஞ்சித் சார் கிட்ட தான் சொன்னீங்களா, சார் எங்களுக்கு தியேட்டர்ல படம் பார்க்கும்போது ஆடியன்ஸோட எஃபெக்டிவ் செம்ம இருந்தது அப்படின்னு சொன்னீங்களா போன் பண்ணி? ஓ, இந்த படத்துல உங்க கூட ஒவ்வொரு கேரக்டர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. யாராவது தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்க இந்த படத்து மூலியமா? ரஞ்சித் அப்பாவுக்கு, ஞானவேல் சாருக்கு, விக்ரம் அப்பாவுக்கு, பார்வதி அம்மாவுக்கு, பசுபதி சாருக்கு, டேனியல் அங்கிளுக்கு, அப்புறமா மாலிகா மேம்க்கு எல்லாம் அவங்க கூட நடிச்சிருக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்களுக்கு தேங்க்யூ. என் கூட அக்கா அண்ணா நடிச்சவங்களுக்கும் அவங்களுக்கும் தேங்க்யூ. தங்கலான் டீமுக்கு லவ் யூ. எல்லாருக்கும் லவ் யூ. எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களுடைய ரசிகர்களுக்கு தேங்க்ஸ் எல்லாருக்கும் சொல்றீங்க. உங்களுடைய ரசிகர்களுக்கு தேங்க்ஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க ரசிகர்கள் இந்த படத்தை மூலியமா? உங்க படத்தை பாக்குறதுக்கு தியேட்டர்ல போயிட்டு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு தேங்க்யூ, அவ்வளவுதான். ஒரு தேங்க்யூ, சிம்பிளா அவ்வளவுதான். ஆட்டோகிராஃப் கேட்பாங்க, ஆட்டோகிராஃப் போடுறது. ஓ, ரெண்டா ஆட்டோகிராஃப் ஒரு செல்ஃபி இதோட போறோம். ஓகே ஓகே. இப்படிய ஜேர்னில வந்து இது போல நீ விக்ரம் அப்பாவை பாத்திருக்கீங்களா? இது மாதிரி நடிப்பாங்க நடிக்க மாட்டாங்க அப்படின்னு எதனா இருக்கு? அவங்க கண்டிப்பா நடிப்பாங்க. கண்டிப்பா நடிப்பாங்க. அப்போ உங்களுக்கு பயமா இருக்குல்ல ஸ்கிரீன்ல பாக்கும்போது? நேர்ல பாக்கும்போது கியூட்டா பேசி இருப்பாரு. ஆமா, தியேட்டர்ல பாக்கும்போது செம்மையா நடிச்சிருக்காங்க. அவங்க நடிச்சிருந்தாங்களா? பிடிச்சிருந்தது இல்ல? பிடிச்சிருந்துச்சு. அவங்க ஆர்டிஸ்ட் உங்க கூட பிடிச்சிருந்தது? என்னென்ன ஆர்டிஸ்ட் உங்க கூட நடிச்சிருந்தாங்க? அவங்க பேர் எதுனா சொல்லிட்டீங்களா? எப்ப சொன்னீங்க? எப்ப சொல்லுங்க. ரஞ்சித் சார், ஞானவேல் சார், விக்ரம் அப்பா, பார்வதி அம்மா, பசுபதி சார், டேனியல் சார், மாலிகா மேம் எல்லாம் அவங்கதான் எங்களுக்கு பெரிய பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. ஆனா நீங்க அந்த ஜேர்னி கூட போயிட்டு ஒரு செம்ம ஹாப்பியா கொடுத்துட்டு வந்தீங்கல்ல அந்த படத்துல? ஹாப்பியா கொடுத்துட்டு வந்துட்டோம். செம்ம ஜாலியா இருந்ததுல்ல? செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மூவி இப்போ ரஞ்சித் அண்ணா எடுக்கிறாருன்னா அந்த மூவில உங்களுக்கு தனியா ஒரு கேரக்டர் ஒண்ணு கொடுப்பாங்களா? ரஞ்சித் அண்ணா எடுக்கிறாரு, நெக்ஸ்ட் ஒரு மூவி எடுக்கிறாங்க, அந்த படத்துல வந்து உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுப்பாங்களா?
இதுக்கப்புறமா இன்னும் பெட்டரா பண்ணணும் நான். ரஞ்சித் அண்ணன் என்ன கேட்டுக்கிறீங்க? கொடுப்பாங்களோ? கண்டிப்பா கொடுப்பார் ரஞ்சித் சார். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பார். இதே பெரிய படம் இன்னும் பெட்டரா பண்ணணும் இன்னும். சரி இதே பெரிய படம் ஜூம் பண்ணி அவ்வளவு பெரிய படம் இதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பு. இதே பெரிய படம் இதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பு வந்துச்சா பெட்டரா பண்ணுவேன். தேங்க்யூ. முடிஞ்சிச்சா? இன்னொரு வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பா பெட்டரா. ஒன்ஸ் மோர் போட்டு 1 2 3 இதே பெரிய படம் இதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணுவேன். பெட்டரா பண்ணுவேன். தேங்க்யூ. இந்த மூவிக்கு சப்போர்ட் பண்ணாங்க தமிழ் மூவிக்கு. ஓகே பை டேக் கேர். வரலாறு பேசுவோம் சேனலுக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் போடுங்க, பெல் டம் டம் அடிங்க. தேங்க்யூ.